பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த அன்பை சகோதரர்களுக்கு நன்றி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் சார்பில் இப்பொழுது மண்டல கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய முஸ்லிம் லீகுடைய பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி தமிழ்நாட்டை 6 மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம். அதில் ஒரு மண்டலம் திருச்சி கிழக்கு, மேற்கு, பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய இந்த 6 மாவட்டங்களை இணைத்து இந்த மண்டல கூட்டம் இப்பொழுது காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்டல கூட்டத்துடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை இந்திய முஸ்லிம் லீக் வரவேற்று அந்த ஆட்சியில் பங்கு பெற்று நல்ல ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு இந்திய முஸ்லிம் லீக் ஏன் ஆதரவு கொடுத்தது, இந்த ஆதரவு தொடர்ந்து இந்த ஆட்சியில் நீடிப்பதோடு வருங்காலத்தில் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, அனைத்து தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் தொடர்ந்து பயணிக்கும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய கூட்டத்தில் 6 மாவட்டங்கள் இணைந்த மண்டல கூட்டத்தில் அதனை பற்றிய விளக்கமும் விரிவுரையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையாக தான் காலையிலிருந்து இப்பொழுது வரை பேசப்பட்டிருக்கிறது. இதன் கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளாட்சி மன்றங்களிலே எந்தெந்த இடங்களிலே இந்திய முஸ்லிம் லீக் தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆலோசனை பெற்று அவர்களிடத்திலிருந்து இடங்களையும் பெற்று என்னென்ன உள்ளாட்சிகளிலே, என்னென்ன வார்டுகளிலே, என்னென்ன பஞ்சாயத்துகளிலே, என்னென்ன நகராட்சிகளிலே, என்னென்ன மாநகராட்சிகளிலே இந்திய முஸ்லிம் லீக்கின் சார்பாக போட்டியிட முடியும் என்ற ஒரு முடிவை எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் காலையிலிருந்து இப்பொழுது வரை நடந்திருக்கிறது. ஆக இந்த 6 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சிகளில் எந்தெந்த இடங்களிலே முஸ்லிம் லீக் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்பதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா மாநகராட்சி நகராட்சிகளிலே என்னென்ன வார்டுகளிலே நீக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதையும் இந்த கூட்டத்தில் காலையிலிருந்து இப்பொழுது வரை 6 மாவட்டங்களில் உள்ள நிலைமை அலசி ஆராயப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய முடிவு வருங்காலத்தில் நிச்சயமாக எடுக்கப்படும். அதற்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மத்தியிலே நீட் தேர்வை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே எதிர்த்து நிற்கிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த முடிவு டெல்லியை குலுக்கிவிட்டது, டெல்லி ஆட்சி அதிகாரத்தையே குலுக்கிவிட்டது. ஆக இந்த சிஜேகே காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்த முடிவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து மாணவர் இயக்கங்களும், அனைத்து மக்களுமே ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை இது வந்துவிட்டது. ஆக நீட் தேர்வை அறவே இல்லாமல் ஆக்கி தமிழ்நாட்டில் உள்ள மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய உரிமையை மாநில கல்வி பட்டியலில் சேர்த்தால்தான் இதுக்கு முடிவு என்றும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக நீட் தேர்வை அறவே நீக்கி மாநில கல்வி பட்டியலிலே அது சேர்க்கப்பட்டால் இந்த குழப்பம் நீடித்து இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதைத்தான் வலியுறுத்தி நிச்சயமாக எந்தெந்த இடத்துல மேயர் சேர்மன் வாய்ப்பு இருக்கிறதோ, துணை மேயர் துணை சேர்மன் வாய்ப்பு இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல
வார்டு கவுன்சிலர் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பட்டியல் தயாரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 6 மாவட்டங்களில் தயாரிக்கக்கூடிய பட்டியலை தாவேகாவுடைய வீடுல பார்வைக்கு அதை எடுத்து சென்று பெற்று அது நிக்கணும் இதுக்கு முடிவெடுத்திருக்கோம். மேகதாது விவகாரத்துல கர்நாடகா தமிழக முதல்வருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாரு. பாமக உள்ளிட்ட அரசியல் விவசாயிகள் போகக்கூடாதுன்னு தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அழகிய அற்புதமான முடிவை எடுத்து கர்நாடக முதல்வரை சந்திக்க இருக்கிறார். அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வரை சந்தித்து அவரிடத்தில் பேசி நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக 2 மாநில முதல்வர்களும் சந்தித்து பேசி மேகதாது பற்றிய ஒரு முடிவெடுத்து நல்ல முடிவாக எடுத்து அறிவிப்பார்களேயானால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு சொன்னா 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து பேசி இந்த மேகதாது அணை திட்டத்துக்கு என்ன செய்கிறார்கள், அதனால் என்ன நன்மை, 2 மாநிலங்களும் எப்படி இதன் பங்களிப்படியும் இதனால் தமிழகத்துக்கு என்ன பாதகம் என்ன சாதகம் என்பதை பற்றியெல்லாம் நேரடியாக பேசி அதன் மூலமாக ஒரு முடிவெடுக்க வந்தால் நல்லதே நடக்கும். முதல்வர் சொல்வது மாதிரி நிச்சயம் வெற்றி தான் நடக்கும். போவதனாலே பாதகம் வராது, தமிழ்நாட்டுக்கு சாதகம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்ணீர் விட்டு அழுகுறாங்களா? சில படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல சினிமாவில் வர்ற காட்சி பல பேருக்கு கண்ணீர் வரலாம். அதுல என்ன தப்பு? நீங்கள் எமோஷன் ஆகும்போது நீ கண்ணீர் விடுங்க, அது உங்களுடைய உணவு சார். சினிமா பார்க்குறது எத்தனையோ பேர் அழுத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சினிமா நான் பார்க்குற பழக்கம். சினிமா பார்த்து அழுத பேர் பார்த்துருக்கேன். ஏன் டிவிலே படம் பார்த்து அதுக்கு சினிமா பார்க்கறதுக்கு என்ன சம்பந்தம்? பாய் சினிமா பார்க்கறதுல நல்ல காட்சி வரும், கெட்ட காட்சி வரும். கொலை செய்யறத பார்த்த உடனே அழுதுருவான், பயந்துருவான். அதாவது இது மாதிரி நடக்குது. சினிமாவில் எத்தனையோ காட்சிகள் பார்த்து நடக்க தரிசி. அதனால ஒருத்தர் கண்ணீர் வடிச்சாருன்னா அதோட உணர்ச்சி, அவருடைய எமோஷன் தன்னை தாங்க முடியாம வெளியிடுறாருன்னு அர்த்தம். அதெல்லாம் பத்திரிகையில போட்டு நீங்க ஏன் பேசப்படுத்துறீங்க? இல்ல சார், அவரை தான் கேட்கணும் ஏன் விளையாடுறாரு. அவர் பெரிய தலைவர். பெரிய வெற்றி அதான். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய கோரிக்கை நிறைவேற்றாயிடுச்சு. மத்திய கல்வி அமைச்சர் டிசைன் பண்ணிட்டாரு. நீங்க உங்களுக்கு வந்து செய்தி அவருடைய போராட்டத்தில் முதல் வெற்றி இது. 2வது வெற்றி நீட் தேர்வு அறவே நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டது மத்திய கல்வி பாடத்திட்டத்திலிருந்து மாநில எஜுகேஷன் பட்டியலுக்கு அது அனுப்பப்பட்டா அது மூலம் முழு வெற்றி வரும்னு நம்புறோம். நடக்குன்னு நாங்க நம்புறோம். அது அவங்களுக்கு கேட்கணும். இந்திய முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். அமைச்சர் இடம்பெற்று இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் வருங்காலத்தில் சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம், பாராளுமன்றம் எல்லா தேர்தல்களிலும் 100% 100க்கு 100 வெற்றி பெற நாங்கள் ஒத்துழைப்போம். ஓகே.